பரவாயில்ல விடு, நீ இவ்வளவு தூரம் வந்ததே பெரிய விஷயம். டாஸ வின் பண்ணி இவனால சேசிங் எல்லாம் பண்ண முடியாதுன்னு கரெக்டா பேட்டிங் சூஸ் பண்ணாப்புல செல்லக்குட்டி ஐயரு செம்மையா பவுலிங் போட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க சிஎஸ்கே. ஆனா அந்த பருப்பு பிரியான் சாரியா கிட்ட வேவல. விக்கெட் ஒரு பக்கம் போயிட்டே இருக்கு, ஆனா அவன் ஒரு பக்கம் சிஎஸ்கே பாலர்ஸ் பொழந்துட்டு போயிட்டே இருக்கான். அவனுக்கு அப்புறம் சஷாங்கும் மார்க் ஆன்சனும் பொழந்து 219 ரன் அடிச்சிட்டாங்க. இந்த சீசன் ஃபுல்லா நம்ம கண்ணிலேயே காட்டாத இன்டென்டா சிஎஸ்கே இன்னைக்கு தான் காமிச்சாங்க. ரச்சின் கான்வே பெருசா அவளால 6 தான் அடிக்க முடியல, ஆனா அவங்களால என்ன பண்ண முடியுமோ அதை சிறப்பா பண்ணி கொடுத்தாங்க பவர் பிளேல. அப்புறம் சிவம் துபேவோ எம்எஸ் தோனி அவங்களால என்ன பண்ண முடியுமோ பயங்கரமா ட்ரை பண்ணாங்க, அது பத்தல. ஆனா கேம கொண்டு போகணுன்ற இன்டென்ட்மெண்ட் அவங்க கிட்ட நல்லா இருந்ததுப்பா. இன்னைக்கு இந்த மேட்சை நம்ம ஆளுங்க தோத்தே போயிடுவாங்கன்னு தெரிஞ்சுதான் பார்த்தேன். எதுவுமே பண்ணாம தோத்து போறதுக்கு இப்படி ட்ரை பண்ணி தோத்து போனா பரவாயில்ல. எங்களுக்கு பேட்டிங்கோ பவுலிங்கோ இவ்வளவுதான் நம்மளோட பெஸ்ட், இவ்வளவுதான் நம்மளால பண்ணவும் முடியும். ஆனா ஃபீல்டிங் தான் நம்ம கொஞ்சம் சரி பண்ண பார்க்கணும். ஐயா செல்லக்குட்டி செம்மையான கேப்டன்சி. ருத்ராஜுக்கு ஒரு ஃபீல்டை வச்சு தூக்கணும் பாருங்க, வேற மாதிரி ஒர்த்தாமாமே. நீ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுறாயப்பா.